இன்னைக்கு டே 8 ஆஃப் 365 நாள் மார்னிங் எந்திரிச்சு ஒரு எலுமினாட்டி சிம்பிள் வித் காஃபி. மார்னிங் ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்காக பைக் எடுத்துட்டு ரைடிங் டுவர்ட்ஸ் தி பார்க் ரீச் ஆனதும் கொஞ்ச நேரம் வாக்கிங், தென் ஊஞ்சலில் கொஞ்ச நேரம் ஸ்வைங் வித் மியூசிக், தென் கொஞ்சம் விளையாட்டு செய்திகள். ஆஃப்டர் ஆல் ஆஃப் திஸ் ஒரு அருமையான மென்டல் பீஸ். தென் ரிட்டர்ன் பேக் டு ஹோம்ல ஆல்ரெடி அரைகுறையா தெரியுற அந்த கேமரால மீதி இருக்கிற அரைகுறைய நானே என் கையை வச்சே மறைச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டு இன்னைக்கு கண்டென்ட்டுக்கு தேவையான வாய்ஸ் ஓவர் எடிட்டிங் எல்லாம் மார்னிங்கே முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு மிஸ்டர் பெர்ஃபெக்டான டே. தென் யூடியூபுக்கு ஒரு ஃபில் வீடியோ கண்டென்ட் ரெக்கார்டிங் இருந்ததுனால அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுன்றதுனால ஃபேனை சாத்திட்டு டோரை ஆஃப் பண்ணினேன். அது ஒரே வெக்கையாக்கி விட்டுச்சு. அதனால நமக்கு கண்டென்ட்டா இல்லை ஆடியோ குவாலிட்டியான்னு பார்த்தா ஆடியோ குவாலிட்டி தான் முக்கியம். அதனால அப்படியே உட்காந்து சல்மான் கான் கெட்டப்ல யூடியூப் கண்டென்ட் ரெக்கார்ட் பண்ணி அதை போஸ்ட்டும் பண்ணிட்டு டேக்கிங் எ ஸ்மால் நேப். எந்திரிச்சா ஒரே டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷனை சரி பண்ணுறதுக்காண்டி ஆன் தி வே டு டிப்ரெஷன் ஸ்பாட். அது என்ன டிப்ரெஷன் ஸ்பாட்னா ரீசெண்டாக எப்போ டிப்ரெஷன் ஆனாலும் இந்த ஸ்பாட்டுக்கு தான் வரேன். ஸோ அதனால இதுக்கு பேர் டிப்ரெஷன் ஸ்பாட். டிப்ரெஷன் ஸ்பாட்டுக்கு வந்தால் முந்தா நேற்று நின்று அதே டேனோசர் இன்னைக்கு அப்படி நின்றுட்டு இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்குது. இந்த டெய்லி பண்ணிட்டு இருக்க சீரியஸ்க்கு ஒரு கரெக்டான கேட்சியான நேம் கிடைக்கல. அண்ட் இது ஒரு குறிக்கோளே இல்லாமல் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஸோ என்ன நேம் வைக்கலாம்னு யோசிச்சப்போ எனக்கு இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டேர்ம் கோலை வந்து மென்ஷன் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். எனக்கு இருக்கிறது 3 கோல் தான். 1 சிங்கிள் ஷாட்டில் $1000 பே அவுட் அடிக்கிறது, 2 ஐஃபோன் வாங்குறது, 3 மணாலி போகிறது. இந்த 3ஆவது தாண்டி 4ஆவது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தால் கண்டிப்பாக வச்சிடறேன். தென் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் அந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கவே இல்லை. ஸோ அதை கொஞ்சம் நேரம் பார்த்து டைம் பாஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஸ்கூல் காலேஜ் வேலைன்னு போயிட்டு 6-7 மணிக்கு வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிற டைமில் தான் எனக்கு ப்ரெஷரே ஸ்டார்ட் ஆகும். அதனால ஆரம்பத்துக்கு வழக்கம் போல் மார்க்கெட்டில் அசம்பிள் ஆகிட்டு கண்டிஷன் செக் பண்ணால் இன்றைக்கி கண்டிஷன் வாஸ் ஸோ குட். ஒரு முட்டா பைய மெண்டல் பைய பைத்தியக்காரனால கண்ணு முன்னாடி இந்த ட்ரேடு அப்படியே விட்டுட்டேன். அது வேற யாரும் இல்லை, நான் தான். 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே ட்ரேடை ஃபேம் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இல்லையா, ஸோ இந்த இடத்துக்கு வந்தவொடனே இங்கேருந்து என்ட்ரு ஆகலாம்னு சொல்லி பிளான். அந்த இடத்துக்கு மார்க்கெட்டும் வந்துருச்சு. கொஞ்சம் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் கீழே போனால் என்ட்ரி போடலாம்னு பார்த்தா அது ரீச் ஆகி ட்ரேடுக்கு சோழிய முடிஞ்சு போச்சு. இது எல்லாத்துக்குமே ரீசன் என்னன்னா ட்ரேட்ல ஃபோக்கஸ் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தது மட்டும்தான். தென் டிப்ரெஷனின் உச்சக்கட்டம். லைஃப்ல ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி தோத்து போறதை விட ட்ரையே பண்ணாம தோத்து போறது தான் கஷ்டம். அதே மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் பண்றதை விட ட்ரேட் எடுக்காமலே விடுறது தான் ரொம்ப கஷ்டம். தென் தெரிஞ்ச பொண்ணு வெப்சைட் டிப்ளாய்மெண்ட்காக ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஜிமெயிட்டை போட்டு அந்த டிப்ளாய்மெண்ட்டை முடிச்சுட்டு அப்புறம் என்ன அவ்வளவுதான் எழுதிட்டு நாளை முடிச்சுட்டு தூங்கிட்டு நாளைக்கு பார்ப்போம். ஆகுதான்